சீரிஸ் செட்டில்மெண்ட்டாக அவர் மாற்றினது எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அவர் ரோஹித் சொல்லுவார் என்னையே சொல்கிறேன் அங்கே போக சொல்லி அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அது எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. லாஸ்ட் ஓவர் வந்தார், மேட்ச் முடிச்சு தருவார் கேப்டன்சிலன்னு பார்த்தேன். 10 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஆனால் ருத்ராஜ் எவ்வளோ பிளஸ்டாக இருந்தால் டோனியை கேப்டன்சி பண்ணுற அளவுக்கு அவர் இருந்திருப்பார். அவ்வளோ ட்ரெயின் பண்ணியிருப்பார் அவர். அதனால் சூப்பர் ப்ரோ. அதெல்லாம் ஹார்திக் பாண்டியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் தப்பு பண்ணார் தான். அது கோச்சிக்காதீங்க ஃபேன்ஸ், யாரும் ஹார்திக் பாண்டியா ஃபேன்ஸ் அது கோச்சிக்காதீங்க. ரொம்ப நல்லா பிடிக்கும். ராஜாவை ஒருத்தவங்களை பார்த்துட்டு மந்திரியை தூக்கி ராஜாவை போட்டால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இருக்கிறதுல கேவலமாக இருந்துச்சு ப்ரோ. அவன் வந்து எங்கே காசு தூக்கி போட்டானோ அங்கேயே போயிட்டான் ப்ரோ. அவன் லைக் இன்னொன்று என்னதுன்னா வந்து ஜிடி ஃபேன் ஜிடி ப்ரோ. இன்னொன்று என்னதுன்னா வந்து அவன் லைக் ராஷித் கான் பவுலிங்னால வந்து அவன் டிம் டேவிட் அமுச்சு விட்டான் முன்னாடி. அவன் தான் போயிருக்கணும் முன்னாடி. அவன் ராஷித் கான் பவுலிங் பார்த்து பயந்துட்டு அவன் வந்து அப்புறம் டிம் டேவிட் அமுச்சு விட்டுட்டு 2 6 அடிச்சுட்டு உள்ள அப்புறம் அவுட் ஆகிட்டான். அவன் கேப்டன்சியை பிடிக்கல. எனக்கு ரோஹித் சர்மா தான் பிடிக்கும். நான் எம்ஐ ஃபேன் இல்லைன்னா கூட வந்து ரோஹித் சர்மா தான். அது வேறு டிஷ் கிடைக்கல ப்ரோ எனக்கு. கேப்டன்சி இல்லைனா கூட அவன் இன்னுமே இந்தியன் டீம் கேப்டன்சி இருக்கான். அதை அப்படி பண்ணிருக்கூடாது. லைக் இன்னும் எம்ஐ ஃபேன்ஸ் ரொம்ப கோவமாக இருக்காங்க மேலே. அது ரொம்ப தப்பு. அது டாஸ் போட வரும்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் தான் இப்போ சொன்னாங்க. கேப்டன்சி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு உங்களுக்கே தெரியும் ரோஹித் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிட்மேன், அது ஒன் டேவாக இருக்கட்டும், எந்த சீரீஸாக இருக்கட்டும், டாப் பெர்ஃபார்மர். இன்னொன்று வந்து எல்லா பிளேயருமே அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க. ரோஹித் வந்து ஒரு உன்னதமான ஒரு கேப்டன். இது ஏன் சேஞ்ச் பண்ணாங்க? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மேட்ச் தோற்றது என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா அவர் எவ்வளோ ரன் கொடுத்தாருங்க. 28 ரன் கொடுத்தாரு. திருப்பி அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரன்னு. கேப்டனோட இன்னிங்ஸ் மட்டும் பாருங்கள், அது மட்டும் பாருங்கள். இன்னொன்று வந்து ஒரு அநாகரிகமான செயல் நடந்துகிட்டு இருந்தது. எல்லாருமே பார்த்துருக்கலாம். சோசியல் மீடியாவில் விமர்சனம் பண்ணுது. ஒரு கேப்டன் வந்து புது கேப்டன் வந்து எந்த அளவு ரோஹித் சர்மா தெரியும் உங்களுக்கு. ஒரு இன்சைட் சர்க்கிளில் ஒரு 30 to 40 ரன் சேவ் பண்ணக்கூடிய அளவு ஒரு பயங்கரமான ஃபீல்டர். அவரை போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிட் ஆஃபில் நில்லு, எக்ஸ்ட்ரா கவரில் நில்லு, அது ஏதோ இன்சல்ட் பண்ண மாதிரி இருந்தது, பர்பஸிவாக பண்ண மாதிரி இருந்தது. பட் வி லவ் ரோஹித். உங்களுக்கே தெரியும் எப்படி தோனி மேலே ஒரு தனிப்பட்ட பிரியம் இருக்கோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் 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 ரோஹித். இல்லை நானும் ரவுடி தான் எல்லோரும் சொல்லிக்கலாங்க. ஆனால் லீடர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது உள் மனசுலேருந்து வர்றது. எப்படி நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கலாம். பும்ரா பவுலிங் போட்டு யார் கூட நிறைய கான்வர்சேஷன் பண்ணாருன்னா ரோஹித் சர்மாவோட அந்த வேவ் லென்த் மேட்ச் ஆகும். ரோஹித்தை என்ன பண்ணிட்டான், அவன் ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டாங்க. ரோஹித் சர்மா சிஎஸ்கே வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு என்னென்னா ஒரு இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது என்னென்னா சிஎஸ்கேக்கு ஓகே சிஎஸ்கே ரோஹித் சர்மா எடுத்தானா டோட்டலி ஒரு சேஞ்ச் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கார்த்திக்கு மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. குஜராத் டைட்டான் என்னென்னா ஃபஸ்ட் டைம் டைட்டில் அடித்தாங்க, செகண்ட் டைம் அடிக்க முடியல ஏன்னா சிஎஸ்கே. ஓகேவா, ஹார்திக் பாண்டியா ஒரு நம்பிக்கை இருந்து லாஸ்ட் மேட்ச்சில் என்னென்னா அந்த நம்பிக்கை போச்சான். ரோஹித் இப்போ நீங்கள் கம்பாரிசன் பார்த்துருப்பீங்க. தோனி ருத்ராஜ் மேலே என்னென்னா ரோஹித் ஹார்திக் பாண்டியா டிஃப்ரென்ஸ் பாருங்கள். கேப்டன்சி பார்த்தீங்கன்னா தலை இருந்தாலும் கேப்டன்சி யார் கொடுத்துருக்கோமோ பரவாயில்ல சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஹார்திக் அப்படி இல்லை. அது நீங்கள் வீடியோஸ்லேயே பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஒரு கேப்டன் ஆகிட்டார்னா அவர் கெத்த காமிக்கணும். அதனால் ரோஹித் சர்மாவை லைனில் நிற்க வைக்கிறது. ஸோ அது எல்லோரும் தெரிஞ்சது தான். தப்பு தான் அது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ரோஹித் சர்மா அதில் இருக்க மாட்டார், வெளியே வேறு டீமுக்கு வந்துடுவார்னு நினைக்கிறோம். இந்தியன் டீமில் கேப்டன் பண்ணியிருக்காரு ஹார்திக் பாண்டியா. ஸோ அதனால் அவரே டெசிஷன் எடுக்கிறாரு. இவர் வந்து புதுசு ருத்ராஜ், அதனால் கேப்டன்ட்ட கேட்டு பண்ணுறாங்க. பட் அது இல்லாமல் தோனி வந்து வேறு லெவல், அதனால் கேட்டு தான் பண்ணணும். தோனி டீமில் இருந்தால் எப்போவுமே அவர் தான் கேப்டன். ஆனால் ரோஹித் சர்மா பெட்டராக பண்ணியிருப்பார். அவர் மொக்க கேப்டனு. எம்ஐயோட ஃபேன் பேஸை பிட்ரே பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஓல்டு மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா கூட அவர் 6 லைன் நின்றுது பாரு. ஏன்னா கேட்ச் கரெக்டாக எடுக்கணுன்றதுக்காக தான் நிற்க வச்சிருந்தாரு. ஸோ இல்லை அது நம்மளுக்கு தெரியாதுல அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஓல்டு மேட்ச்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 6 லைன் தான் நிற்பாது. கடைசி 2 டெத் ஓவரில் ரோஹித் சர்மா 5 கப்பு வாங்கி கொடுத்தாரு. அவர் அப்படி பண்ணுறது எல்லாம் அப்படி சொல்கிறாங்க. பார்த்தா இப்போ போலாடு வந்து பேட்டி கொடுத்தா அவர் ஃபஸ்ட் ஓவர் போட்டு வந்து அவர் ஸ்பிங்காவோ அந்த மாதிரி கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அவர் வந்து நம்ம சென்னை தோனி தலை மாதிரி பின்னாடி கேப்டன் இல்லாதனால அவங்க வாங்கி கொடுத்து போயிடலாம். ஆனால் செஞ்சது தப்பு தான். டீம் ஒர்க்னா கேம் வின் பண்ணுறதுக்கு தான் வராங்க எல்லாரும். ஒரு நல்ல ஃபீல்டுன்றனால ரோஹித்தை பின்னாடி பட்டுச்சு ஒரு கான்ஃபிடன்ஸ்க்காண்டி. அதுக்கப்புறம் அதில் ஒரு லூக்னு ஒரு பவுலர் போட்டார்ல, அவர் வந்து கொஞ்சம் இதுவாகிருச்சு. ஏன்னா அவர் வந்து மதிச்சிருக்கான் ரோஹித்தை. ஒன்று சொல்ல வர்றாரு, கேட்காம அவரே போகிறாரு. அது மட்டும் தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான். எம்ஐ ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கொந்தளிக்கிறாங்க. எதனால அது பண்ணியிருக்க கூடாது. ஆக்சுவலாக கப் அடிச்சு கொடுத்துருக்காரு ரோஹித். ஆக்சுவலாக பண்ணியிருக்க கூடாது. ஆனால் இது கேட்காம பண்ணிட்டாங்க. தப்பு தான். எனக்கே பிடிக்கல தான். அதான் எம்ஐ தோத்தால எங்களுக்கு சந்தோஷம் தான். இருந்தாலும் ஜிடியில் இத்தனை நாளாக இருந்துட்டு அவங்க பண்ண துரோகத்துக்கு வந்து இது ஒரு நல்ல பாடம் தான். ஹார்திக் பாண்டியோட கேப்டன்சி எப்படி? ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ப்ரோ. அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. சரி ப்ரோ, கடைசியாக மூட்டு போன்னு சொல்ல மாதிரி கடைசியாக போய் ஓரமாக நிற்க சொன்னால் பார்த்தீங்கன்னா அதில் முடிஞ்சு போச்சு. அவர்லாம் ஒரு ஃபீல்டராக அவரை தள்ளி போக சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் தப்பாக புட்டேட் பண்ணிட்டாங்க சோஷியல் மீடியாவில்.
மற்றபடி எனக்கு வந்து தப்பாக தெரியல. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கொந்தளிக்கிறாங்க. இப்போ சிஎஸ்கேக்கும் நடத்துகிறாங்க. ஃபேன்ஸ் கொந்தளிக்கிறாங்கன்னா அது அவங்களோட ஒப்பீனியன், அதை நம்ம சொல்ல முடியாது. என்னையை பொறுத்தவரை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு நான் சொல்கிறது தான் கரெக்டு. அது கரெக்டு தான் நினைக்கிறேன். கரெக்டு தான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டனை மாற்றும் போது டோனிகிட்ட ஓட்டு கேட்டாரு. அதை வச்சு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்களே அது எம்ஐஏ வச்சு. அதை பற்றி எனக்கு தெரியல. தேங்க்யூ.